குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மீடியமும் ஃபினிஷ் பண்ணிட்டேன், இங்கிலீஷ் மீடியமும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எல்லாமே இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பேரண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, சூப்பர் ப்ரோ, பட் ஸ்க்ரீன்ஷாட் இதை நான் எடுத்துக்கிட்டோம் ப்ரோ, இது எனக்கு எடுத்து அனுப்புறீங்களான்னு கேட்குறீங்க நிறைய விதமான பேரண்ட்ஸு. அவங்களுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன். அதுக்காக தான் இந்த லாங் ஸ்க்ரீன் மெத்தட். ஒரு கொஷின் பேப்பர் ஃப்ரண்ட் ஃபுல்லாக இருக்கா, எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது கீழே இருக்கா, எடுத்துக்கோங்க. எடுக்கிறது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா தனியாக இதுக்குன்னு மெட்டீரியல்லாம் நான் போட மாட்டேன், ஓப்பனாக ஆனஸ்ட்டாக சொல்லிடுறேன். அப்டேட்ஸ் நிறைய இருக்குது, எக்ஸாம் சம்மந்தமான அப்டேட்ஸு, அப்புறமா ஸ்கூல் ரீஓப்பனுக்குலாம் கண்டிப்பாக பார்ப்பீங்களா, அதுக்கு வந்து எந்த ஸ்டூடெண்ட்டுமே இல்லை, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து பாருங்கள். வாங்கப்பா வீடியோக்குள்ளே போகலாம். 100 மார்க்ப்பா, ஓகேங்களா. கடைசி 100 மதிப்பெண், 90 மதிப்பெண், 60 மதிப்பெண், 70 மதிப்பெண் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் இதுதான். ஏன்னா நெக்ஸ்ட் வாட்டி நீங்கள் எவ்வளோ எழுத போகிறீங்க, 75, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுதான் லாஸ்ட் எக்ஸாம் மெயினாக நீங்கள் எழுத போகிறது. ஃபஸ்ட்டு பாருங்கப்பா, 12 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு 12. அடுத்தது பகுதி 2 வந்து பாருங்கள். வா சூப்பர், கம்பல்சரி கொடுத்துருக்காங்க போல். ஸோ கட்டாயம் வினா கேட்டிருக்கிறாங்க. 13லிருந்து கிட்டத்தட்ட 20 வரைக்கும் வந்து கேட்க முடிந்ததை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. அதுக்கு மேலேயே இருக்குப்பா, ஓகேங்களா. ஸோ 22 வரைக்கும் இருக்குது. அதில் வந்து 7 எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதில் 22 கம்பல்சரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 22 வந்து நினைத்தறியில் மின்னோட்டம் மின்விளக்கு ஒன்றின் வழியே 1 மணி நேரத்தில் பாய்ந்தால் அதன் வழியில் செல்லும் மின்னூட்டத்தின் மதிப்பினை காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக கலப்படம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, பொறுத்துக்க கேட்டிருக்கிறாங்க. நான் கீழேருந்து மேலே போகிறேன். 13 வந்து பாருங்கள், ஆற்று நீரில் நீந்துவது கடல் நீரில் நீந்துவதை விட எளிதாக இருப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. அடுத்தது ஃப்ளம்மிங் இடக்கை விதி. வாவ், இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மெமரிஸ் பிரிங் பேக் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக கோடிட்ட இடத்தை வந்து பார்த்திங்கன்னா நிரப்பகன்னு சொல்லியிருக்கிறாங்க. சூப்பர்சோனிக் வேகம் என்றால் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. பதங்கமாதல் என்றால் என்ன, வரையறு அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் சாந்தின் பயன்களை கூறுக அப்படின்னு. கொட்டும் செல்கள் என்றால் என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. கொட்டும் செல்கள்னால் என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை. முடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி சும்மா இப்படி பண்ணாலே முடி கொட்டும். அதுவுமே கூட நம்முடைய ஒரு உடம்புலையும் ஒரு பார்ட்லையும் செல்கள் இருக்குது. முடியில கூட வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய செல்கள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதே போல தான் அதுவும்லாம் வந்து கொட்டும் செல்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பகுதி 3ல் இதுவும் எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதில் 24பா, ஓகேங்களா. ஆமாம், 23லிருந்து 32 வரைக்கும் இருக்குது. 10ல் 7 எழுதணும், பரவாயில்ல. இதில் இதையும் கம்பல்சரி. பாவீங்களா, 32, ஓகேங்களா. 32 கம்பல்சரி. என்னதுன்னா நிறை மற்றும் எடை வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா. இதுக்கு எவ்வளோ மார்க்னா 4 மார்க்ப்பா, ஓகேங்களா. ஒரு 4 மார்க்கில் இது 4 மார்க்கு. 7 எழுத சொல்லியிருக்கிறாங்க. 98 நியூட்டன் எடையுள்ள ஒரு பொருளின் நிறையை காண்க. இது ரெண்டும் சேர்ந்து 4 மார்க், ஓகேங்களா. அடுத்தது, ஓகேங்களா, 31 தேனியின் மருத்துவ முக்கியத்துவத்தை பட்டியலிடுக. ஹனி, ஓகேங்களா, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும், உங்களுக்கே தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். 1000 வருஷம் ஆனாலும் பழமை மிகு மாறாத ஒரு பொருள், அதை பற்றி எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. முக்கியத்துவத்தை பற்றி எழுதுக. அடுத்தது 29வது நீராவி போக்கின் வகைகளை விவரிக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 29 பார்த்துருப்பீங்க. 30 பாருங்க, மனிதனின் உணவு பாதையை விவரிக்க. உணவு பாதைனா எங்கே இருக்குது, செரிமான கோளாறு, கல்லீரல் இருக்குது, இரைப்பை இருக்குது, என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி எழுதுங்க, ஓகேங்களா. அடுத்தது 28 பாருங்க, மீனின் சிறப்பு பண்புகள், ஓகேங்களா. என்னென்ன மீன் இருக்குது, வஞ்சரம் இருக்குது, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு மீன் இருக்கும், பால் சூறா இருக்கும், அப்புறம் வஞ்சரம், நெத்திலி வகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன்கள் இருக்குது. அதோடைய சிறப்பு பண்புகள் வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் நெகிழிகள் ஆபத்தானவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க, அதை எழுத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பொறுத்துக இருக்குது. மற்றபடி இதெல்லாம் நீரின் நிலை மாற்றங்கள் என்றால் என்னன்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. பல்வகையான இயக்கங்களை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப
இல்லவே இல்லை பிரிண்டிங். நானே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தெரியறத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். இது முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 7 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. 7 மார்க் கொஸ்டின்ஸில் 6 இருக்குன்னா அதில் 3 எழுதணும். இப்போ 33, 34, 35. 33ல 2 1 எழுதணும். 34ல 2 1 எழுதணும். 35லயும் 2 இருக்கு 1 எழுதணும். அப்போ 33, 34, 35ல மூணுத்துலையுமே 2 2 2 6 கேட்டிருக்காங்கன்னா ஒவ்வொன்றுத்துல 1 1 1 எழுதணும். மொத்தம் எவ்வளோ? 21 மார்க். இப்போ 33ல ஃபர்ஸ்ட் பாருங்க, திரவமானியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை படத்துடன் விவரி. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். டிசி மோட்டாரின் தத்துவம், அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதம் ஆகியவற்றை விளக்குக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 33 34ல் 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போரின் அணுமாதிரியின் கூற்றுக்களை பற்றி விவரிக்க அல்லது ஐசோடோப்புகள் எழுதுக. ஃபர்ஸ்ட்டுக்கு 3, இதுக்கு ஐசோடோப்புகளுக்கு 2 மார்க். அடுத்தது 34ல் கீழே 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. 3 கொஸ்டின் எழுதணும் தான் 5 மார்க். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ திரவகம் டெஃபனிஷன் வந்து கேட்டிருக்கிறாங்க. சல்ஃபியூரிக் அமிலம் வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது ஏன்? அடுத்தது காரங்களின் பயன்கள் 4 எழுதுக. இது 3மே 34Bல எழுதினாதான் 5 மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அடுத்தது 35 சைலக் கூறுகளை பற்றி கூறுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அல்லது அதுக்கு கீழே 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரின் பயன்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு. மீஞ்சூர் தெரியுமா? திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். இதெல்லாம் மறுசுழற்சி செய்யக்கூடிய நீர். இதை வந்து அதை பற்றி எழுதலாம். IUCN என்றால் என்ன? அடுத்தது வாழிடத்திற்கு ஏற்றால் போல் வௌவால்கள் எவ்வாறு தகவமைத்து. குகையில் வௌவால் இருக்கும், மரத்தில் வௌவால் இருக்கும், அடர்ந்த பொந்துகளில் வௌவால் இருக்கும். ஸோ அதை பற்றி எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் 7 மார்க்ஸ் 3, 4 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7, 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7, 1 மார்க்கு. அவ்வளோதான், செப்பையாக வந்து முடிஞ்சிருது. ஓகேவா சில குட்டீஸ்? ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோன்றத பெருமையாக சொல்கிறேன். நாளைக்கு சோஷியல் சயின்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. நாளைக்கு சோஷியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 ஒரே நாளில் போட மாட்டேன். நாளைக்கு இங்கிலீஷ் மீடியம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தமிழ் மீடியம். ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் கேப் விடணும். நான் தான் சொல்ல ஏற்கனவே நம்ம கொடைக்கானல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இதை முடிச்சிட்டுன்னா அடுத்தது போயிட்டு வந்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வந்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதோட முடிஞ்சிருது. ஓகேங்களா சில குட்டீஸ்? தேங்க்யூ ஸோ மச்.